இன்னைக்கு இந்த மாதிரி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சிற்பக்கலை பயிற்சியில் 5வது நாள். இன்னைக்கு காலையிலே குளிச்சு வேற லெவலில் ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு வர்க்க வேலைக்காரங்க ஒரு அண்ணன் கூட தான் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போறேன். இன்னைக்கு கோயிலில் நாங்கள் என்ன மாதிரி வேலை பார்க்க போறோம்னா, கரு கட்டி வச்சிருக்க எல்லா சிலைக்குமே இன்னைக்கு நைஸ் போட போறோம். காய்ஸ், நைஸ்ன்னு சொன்னோன்னா எல்லாரும் தோசை தானே நினைச்சிங்க. ஆனா தோசை இல்லைங்க, இது தனி சிமெண்ட அல்வா மாதிரி கிண்டி வச்சு அந்த சிலைக்கு மேல அப்ளை பண்ணி அந்த முகத்தோட அமைப்பை உருவாக்குவாங்க. காலையிலே வந்தோடனே எல்லாருமே விறுவிறுன்னு வேலையை ஆரம்பிச்சாச்சு. எங்க சின்ன மச்சான் முக்கில் உள்ள பூதத்துக்கு நைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க பெரிய மச்சான் மேக்கப் பார்த்து இருக்கிற சொடலைக்கு நைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க மச்சானுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாத்தையுமே பக்கத்துல எடுத்து வச்சுட்டு, நேற்று ஒரு அண்ணன் வந்தாங்கல்ல, அந்த அண்ணன் அந்த பூதத்தோட உடம்புக்கு மட்டும் நைஸ் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு உடம்புக்கு கீழே நைஸ் போட வேண்டியது கிடந்தது. சரி, ஓகே, எங்க மச்சான்ட்ட கேட்டேன். எங்க மச்சானும் போடு மாப்பிள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் நைஸா போட ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே நம்மளால முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வேலையை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டேன். வேலை எல்லாத்துக்குமே நைஸ் போட்டு எனக்கு விட்டுட்டேன். இன்னும் பிரஷ் போட்டு ஆத்திட்டு டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டினா போதும். எங்க சின்ன மச்சான் அந்த முக்கில் உள்ள பூதத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. பாருங்க பூதம் எவ்வளவு அமைப்பா இருக்குன்னு. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா, நம்ம தென் மாவட்டங்கள்ல போடுற சொடலை மாதிரியே எங்க மச்சான் எவ்வளவு அருமையா ரெடி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இந்த பக்கம் வந்தா எங்க சின்ன மச்சான் அந்த பூதத்தை முடிச்சிட்டு மத்தியில உள்ள சொடலை சிலைய பார்க்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு எல்லா சிலையுமே போட்டு சூப்பரா முடிச்சிருக்கோம். எந்தெந்த சிலை எப்படி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான் கைஸ் வீடியோ. மறக்காம நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.